ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமா? அப்போ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஹெல்த் டிப் என்னென்னா இஞ்சி. நேற்று ஒரு பர்சன் இஞ்சி பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இஞ்சி பற்றி போட்டிருக்கோம். இஞ்சி சொல்லும்போதே தொண்டைக்கு இதமாக இருக்கும். காரத்தன்மை இருந்தாலும் அவை தரும் ஆரோக்கிய பலனுக்காகவே அனைவரும் மறுக்காமல் குடித்திடுவாங்க. இந்த இஞ்சி தரும் நன்மைகளை தெரிந்து கொள்வோம். ஒரு தும்மல், இருமல், தொண்டை கரகரப்பு என்று வரும்போதெல்லாம் உடனடியாக கை கொடுப்பது இஞ்சி மட்டும்தான். இந்த இஞ்சி மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இஞ்சியை பயன்படுத்த முடியாது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமாட்டம் பயன்படுத்த வேண்டும். அதன் முறைகளே நம் முன்னோர்கள் அறிந்திருந்தாங்க. அதற்கேற்ப குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டாங்க. எந்த விதமான குறைபாட்டிற்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க என்பதை அறிந்து கொள்வோம். உடல் எடை பிரச்சனை இப்போ மட்டும் இல்லைங்க, எல்லா காலங்களிலும் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. அப்படியே அதிக எடை கொண்டிருந்தாலும் அதை எளிதாக கவலை இல்லாமல் தங்கள் எடையை குறைத்திடுவாங்க. அவங்க எடையை குறைக்கிறதுக்கு பெருமளவில் கை கொடுத்தது இஞ்சி தாங்க. சில பேருக்கு உடலில் அதிக வாய்வு தேங்கி ரொம்ப தொல்லை கொடுக்கும். வாய்வு உப்புசம் அதிகம் இருந்தால் அவை உடல் உறுப்புகளில் தேங்கி வலியை உண்டாக்கும். குறிப்பாக மூட்டுகளில் வாயுகள் தேங்கி அதிக தொல்லை கொடுக்கும். நம்ம உடம்புலேருந்து வாயுவை வெளியேற்ற மாதம் 1 அல்லது 2 முறை இஞ்சியை பயன்படுத்தலாம். செரிமான மண்டலம் சீராக இயங்கினா அஜீரண குறைபாடுகள் வராமல் இருக்கும். இதற்கு காரணம் உடலில் இருக்கக்கூடிய பித்த அளவு அதிகமாக இருப்பது தான். நமது உடலில் வாதம், பித்தம், கபம் இது 3ம் நம்ம உடலில் சரியான நிலையில் இருக்க வேண்டும். இவற்றில் ஒன்று குறைந்தாலும் கூட உடலுக்கு பிரச்சனை உண்டு. இப்படி பித்தம் அதிகமாக சுரக்கும்போது உணவு குழாயில் எரிச்சலை உண்டாக்கி செரிமான குறைபாட்டை உண்டாக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹெல்தி டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த டாபிக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.